அந்த இதுல பத்த வச்சுட்டா இப்ப ஒரு நாளைக்கு லாமனே இப்ப 100 ரூபாய்க்கு தேவைப்படும் போல. அப்படி நான் பயத்துல விடி விளக்கு வைக்கிறேன் அம்மாக்கு. அப்படி விடிய விடியவே வைக்கிறேன். சரி வைங்க. இப்ப எதுவும் வரலையா? அப்ப அங்க பக்கம் ஆறு பாம்பு அப்படின்னு வரல. இதுவரையில ஒன்றும் வரையில. வீட்டுக்குள்ளே ஜானை வரதா? ஜானை ஒரு சிரம் வந்தது. 2 ரகம் ஜானை வந்தது. ஆக்களெல்லாம் கூப்பிட்டு ஓட்டு மூடெல்லாம் கட்டல, ஓடெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இப்ப நான் அடிக்கடி சொல்றதுதான், இப்ப இந்த மழை காலங்கள்ல இப்படியான உடைந்த வீடுகள் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு சிரமப்படுவாங்க. உடைஞ்சி விழுற மாதிரியே இருக்கு இந்த சிலாகள்லாம். பூசல்ல 30 வருடங்களாம் இந்த வீடு கட்டி. 40ஆமா? இப்ப 40 வருடங்களாம் இந்த வீடு கட்டி. இப்ப பாருங்க, இப்ப அக்கா மட்டி தொழில் செய்ததுக்கான ஆதாரம் இதுதான். எவ்வளவு மட்டி கோதுகள் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் குமிச்சது. இதெல்லாம் குமிச்சு இவ்வளவுதான் அவிச்சுனா. இதுக்கிட்ட இந்த பாருங்க, இந்த அந்த 10 வச்சு அடையாளம். சரி, ஓகேங்க. இப்ப நான் இதுல என்ன குறிப்பிடணும்னா பாருங்க, ஒரு 18 வருட காலங்களா இப்ப கணவனுக்காக காத்திருந்திருக்கிறாங்க. இப்ப 1 வருடமா தான் இப்ப சரி ஓகே. இப்போ கரண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நல்லம். இப்போ ஏனென்றால் இப்போ தெரியும், இப்போ அம்மா இப்போ நோயோடு இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்ன்றது முக்கியம் என்று நான் பார்க்குறேன். இப்போ அடுத்தது இப்போ தண்ணி அதை எப்படி இப்போ இங்கே தோண்டினாலே, இப்போ கிணறு தோண்டினாலே கட்டாயமாக உப்பு தண்ணி தான் வரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா கிணறுல எங்கட வீட்டை உப்பு தண்ணி தான் வரும். தென்னந்தோட்டம் வச்சிருக்கிறாங்க. வேற கல்ற வளவாரிக்கும். சரி ஓகேங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருப்பெருந்துறை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறேன். இப்போ முதலாவது குடும்பம் என்று சொல்லலாம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, தொடர்ச்சி அவங்ககிட்ட பேசுவோம். இப்போ என்னோட வீடியோஸை பார்க்குற ஒரு அக்கா இவங்களை அறிமுகப்படுத்தி விட்டுருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக போயிட்டு அவங்களோட கஷ்ட நிலைமை என்னென்று கேட்போம். இப்போ பாருங்க, இப்போ வயலுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். இங்கள பக்கமெல்லாம் விதைச்சிருக்கிறாங்க, அங்கள பக்கம் ஆறு என்று சொல்லலாம். ஓகே, தொடர்ச்சியாக போயிட்டு 2 பேர் தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக போயிட்டு அவங்கள்ட்ட பேசுவோம். அம்மாவும் மகளும் இருக்கிறாங்க. ஒரு சோகமான ஒரு கதை தான். 2 பேருக்கும் கணவன் இல்லையாம், தனிமையில் 2 பேரும் இருக்கிறாங்க. ஓகேங்க, வித்தியாசமாக இருக்கு பாருங்க. இங்கள பக்கம் வயல், அங்கள பக்கம் ஆறு. முக்கியமாக குறிப்பிடணுமெண்டா இங்கே தண்ணி பிரச்சனை இருக்காமன்னு சொன்னாங்க. கிணறு ஒன்று இருக்குதான், அதில் வர தண்ணி உப்பு தண்ணியாக இருக்காம். நிறைய தேவைகள் இவங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறதால இப்போ 2 பேரும் இவங்க தான், அம்மாவும் மகளும். இப்போ முதலாவது வீட்டை பார்ப்போம், சரியா? இப்போ இருக்கிற சூழலை காட்டுவோம். இப்போ நீங்கள் ஒரு வாழ்வாதார உதவி கேட்டால் இந்த சூழலை பார்க்குறவங்களுக்கு விளங்கும் எவ்வாறான ஒரு வாழ்வாதார உதவி உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம் என்று. சரி, வீட்டை பாருங்க. எத்தனை வருஷம் கட்டி இந்த வீடு? 30 வருஷம் இருக்கும். சரி ஓகே, பார்த்தா தெரியுது அப்படிதான் என்று. இப்போ நான் சொன்னேன் தான், நீங்கள பக்கம் ஆறு இருக்கேன். இப்போ இந்த ஆறு இருக்கிறதால தான் அந்த கிணத்துல உப்பு தண்ணி வருதான். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சிரமப்படுறாங்களாம். ஓகே, இப்போ பாருங்க, ஓட்டு மூடெல்லாம் கட்டல, ஓடெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இப்போ நான் அடிக்கடி சொல்றது தான், இப்போ இந்த மழை காலங்களில் இப்படியான உடைந்த வீடுகள் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு சிரமப்படுவாங்க. ஓகே, முன்னுக்கு இருந்து பார்க்கும்போது தெரியலதான், தண்ணி ஒழிக அப்படியே கடலெல்லாம் கரைஞ்சி போயிருக்கு. ஓகேங்க, அங்கே நீங்கள் பார்க்கலாம், அங்கே தோட்டம், தென்னந்தோட்டம் வச்சிருக்கிறாங்க. வேற கல்ற வளவாரிக்கும். சரி ஓகேங்க, அங்காள பக்கம் ஆறு தான். இதில் தோட்டங்கள், மற்றாக்கள்ற தோட்டங்கள் இருக்கு போல. அப்படி அங்காள பக்கம் ஆறு. சரி ஓகே, இப்போ ஒரு
இந்த இடத்துல இப்போ இவங்களோட வீடு மட்டும்தான் இருக்கு. இப்போ வயலுக்கு நடுவில் அங்கால பக்கம் ஆறு. பார்க்கலாம் நீங்க இந்த வீட்டுற நிலைமையை பாருங்க, உடைஞ்சி விழுற மாதிரியே இருக்கு இந்த சிலாகெல்லாம். பூசல்ல 30 வருடங்களாம் இந்த வீடு கட்டி. 40ஆமா? இப்போ 40 வருடங்களாம் இந்த வீடு கட்டி. அது வரைக்கும் ஒன்றும் செய்யலை போல. இப்போ நம்மளாம் 2 பேர் இருக்கிற வீடு வீடுற அளவு ஓகே தான். ஆனால் மோசமாக இருக்கு. இப்போ வீட்டுற வெடித்தோட்டத்தை மட்டும் நான் காட்டுறேன். நார்மலாக நீங்கள் பாருங்க. உள்ளுக்குள்ள எத்தனை ரூம்? 2 ரூம் தானா? சரி, ஓகே. அப்படியாம்மா? சரி. சரி, அம்மாவோட தோற தண்ணி வேணும். சரி, ஓகே, தொடர்ச்சியா பேசுவோம். அம்மாவால நிக்க முடியுமா? கதிரையில் இருங்களா நீங்க? அம்மாவுக்கு 70 வயதான். அம்மாவோட வயது 70. நீங்க மகள். சரி, லெட்டர் தாங்க. ஓகேங்க, தொடர்ச்சியா பேசுவோம். இப்போ மட்டக்களப்பு திருப்பரந்துறை. இப்போ திருப்பரந்துறையில எடுக்கிற முதலாவது வீடியோன்னு சொல்லலாம். இப்போ இவங்ககிட்ட நான் உறுதிப்படுத்தல் கடிதம் கேட்டேன். நான் இப்போ வளமையான கேட்கறது தானே அவங்களோட உண்மை நிலைமையை இப்போ லெட்டர் மூலமாக எழுதி எங்களுக்கு ஜிஎஸ் மூலமாக அல்லது ஆடிஎஸ் தலைவர் மூலமாக உறுதிப்படுத்திட்டாங்கன்னு கேட்கக்குள்ள இவங்க இந்த ஒரு ஜிஎஸ் மூலமாக உறுதிப்படுத்திருக்கிறாங்க. இப்போ அழகாக எழுதிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். உங்களில் ஒரு யூடியூப் சேனல் போட்டு இப்போ மாலா 11ஆம் குறுக்கு திருப்பரந்துறை மட்டக்களப்பு போட்டு வாழ்வாதார உதவி கோரல். இப்போ இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க இருக்கிற சூழல் கொஞ்சம் இப்போ நான் சொன்னேன் தானே, இப்போ ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறதால தண்ணி வசதி இல்லை, இப்போ போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருக்கு. இப்போ நாங்கள் அங்கே தான் வாகனத்தை வச்சு போட்டு இங்கே நடந்து வந்த நாங்கள் வயல் பகுதி. இப்போ இது உங்களோட சொந்த இடம் தானே? இதே எங்களோட சொந்த இடம். சொந்த இடம். 40 வருடம் அதில் இருக்கிறீங்க. 86ஆம் நீங்க வந்திருக்கிறீங்க. என்னம்மா இப்போ அம்மாவுக்கு 70 வயது. இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ இதுல அக்கா எழுதினது என்னன்னா, இப்போ அம்மாவுக்கு 70 வயது, கணவன் இழந்து 18 வருடங்கள். இப்போ நீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகணும்னா வீட்டு வேலைக்கு போயிட்டு தான் நாங்க எங்களை வளர்த்து நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க. இப்ப அதற்கு பிறகு இப்ப அம்மாக்கும் சுகம் இல்லாததால அப்ப அதை எழுதியிருக்கிறாங்க. இப்ப அதை உறுதிப்படுத்திருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு ஜிஎஸ் வந்து உறுதிப்படுத்திருக்கிறாரு. ஓகே, இப்ப நிலைமை விளங்கிட்டு தான் இப்ப இவங்களோட நிலைமை. இப்ப நாங்க இப்ப அதற்கான ஒரு தீர்வு சர்வம் கூட வந்திருக்கிறோம். இப்ப நாங்க தெரியப்படுத்துறது இப்ப உங்களோட நிலைமையை. இப்ப சொல்ல போனா இப்ப வயசு போனால் இருக்கிறாங்க. இப்ப அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்ன வருத்தம் அம்மாக்கு? நெஞ்சுக்கு ஊத்துற துப்பு கடுப்பு, கால்கள் எல்லாம் கடுப்பு, நடக்கல தூர இது வழியே சுத்தி சுத்தி திரிவேன். அப்படி இதுல சுத்தி சுத்தி ஆனா தூர நடக்க மாட்டேன். நடக்க மாட்டேன். இது வழியே சுத்தி கந்தி கந்தி திரிவேன். இருந்தா ஒழுங்கா கஷ்டம். இருந்தா ஒழுங்குற கஷ்டம். இருந்தா ஒழுங்குற கஷ்டம். சரி, இப்ப அக்காக்கு 18 வருடங்களா கணவர் இல்ல. இப்ப எத்தனை வருடம் நீங்க திருமணம் செய்து? 20 வருஷம். 20 வருடம் விளங்கல. 24 வயதுல கட்டினவ. இப்ப வந்து 44 வயசு. 4 வயது பாருங்களேன் கணக்கு. அப்ப 20 வருடம். 20 வருஷம். 6 மாதம் தான் இருந்தீங்க. போய் தூரத்துக்கு வேலைக்கு போயிட்டா ஆள் இல்லை. அப்போ அவங்களோட அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இப்படி தம்பியை காலைல மாலை வரட்டாம்னு சொல்லி நான் எல்லா ஒப்பிசிக்கெல்லாம் போய் எல்லா இடம் அறிவிச்சேன். ஆள் இல்லை, நாங்கள் காட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ நானும் கூடிய அளவுக்கு தெரிஞ்சு பார்த்தேன். இல்லை, அப்புறம் ஜிஎஸ் மூலமாக போய் நான் எல்லா உதவியும் சொன்னேன். நான் இப்படி காணா போனவர் என்ன பிரச்சனை உண்டு ஆளை தாங்க, இல்லாட்டியே நான் ஒரு உதவி தாங்க, இல்லாட்டியே நான் எனக்கு அனுப்பமாக காட்டுங்கன்னு சொல்லி அதுக்கு புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இடையெல்லாம் தெரிஞ்சு போட்டு ஜிஎஸ் மூலமாக ஒத்தருமில்லைன்னு சொல்லி எனக்கு டிஎஸ் ஒப்ஸாலே என்னை வரவச்சு எனக்கு ஒரு உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் தந்தாங்க. என்ன கடிதம் என்று பார்த்தேன், மரண சர்டிஃபிகேட் தந்தவங்க. அது மரண சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. இதோட ஆள் இல்லை, இத்தனை வருஷமாக மோசம் போயிட்டு நீ அவரை நினைச்சி பார்க்காதுங்க என்று சொல்லி தந்து எனக்கு ஒரு கோழி 10 கோழியும் தந்து எனக்கு இதையும் தந்தவங்க.
இவ்வளோ இதை வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் சாப்பிட்றது சரியான பர்மா தான், பர்மா கோடலாம் வாழ்கிறோம், ஒரு உதவியும் இல்லை. அதனால் நான் இப்போ அம்மா கீவர் காசு 4250 ரூபா, அம்மாவுக்கு 4250 ரூபா, சரி தேங்காயில் விழுந்தால் நாங்கள் விற்று சாப்பிட்றது. இவ்வளவுதான் நாங்கள். இப்படி உங்களோட நிலைமை இதுதான். இப்ப இப்ப எந்த வீடியோ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, உங்களோட தொடர்படுத்தி விட்டது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா. இப்ப அவ சொல்லிதான் இப்ப நாங்களும் வந்தோம். இப்ப அவ தான் எங்களோட தொலைபேசி மூலமா பேசினாவோ. சரி, இப்ப கணவர் இல்லாம இதுவரை காலத்துக்கும் இருந்துட்டீங்க. இப்ப அம்மாட அவரும் தான் வருத்தத்தை இவர் செத்து ஒரு 3 மாதம்ல அவர் காணா போயிட்டு. அப்ப உங்களோட கணவர் இறந்ததுக்கு பிறகுதான் கல்யாணம் கட்டி அப்பாவுக்கு பீசிங். அவருக்கு எத்தனையாம் ஆண்டு சரியா? அவர் 2007 உங்களோட கணவரும் தொலைஞ்சு வர வருத்தம் வந்து இவர் காணா போனார். 2007 ஆண்டு அப்பாவுக்கு வீசிங் வந்தது. 2007 ஆண்டு இப்ப பிரச்சனை அந்த டைம் தானே. அப்ப காணாம போயிட்டு அதுக்கு பிறகு இப்ப உறுதிப்படுத்திட்டாங்க இப்ப இறந்துட்டாருன்னு சொல்லி எனக்கு உறுதிப்படுத்தி டிஎஸ் மூலமா எனக்கு எல்லாமே. அப்ப பிள்ளைகள் எல்லாமே இல்ல? பிள்ளைகள் 6 மாதத்தால 6 மாதம் தானே இருந்தது. சரியா 6 மாதம் தான் இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு நீங்க திருமணம் எல்லாம் செய்யலையா? வேற திருமணம்? அதுக்கு பிறகு எனக்கு வேணாம், அம்மாவோடய கேட்டு நாங்க நானும் முடிச்சு பிச்சைக்காரன் நானும் முடிச்சு வேணாம். அதோட நான் வேணாம், இதோட எனக்கு வேணாம். கரைச்சு தானே நாங்களும் வேணாம் வேணாண்டு ஒத்த நிலையில இப்ப நீங்க தான் வேணாண்ட. நான் தான் வேணாம், இனி எனக்கு வேணாண்டக்குள்ள நான் முன்னேறேன். அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பேர்? எனக்கா? எனக்கு 4. இந்த இவையோட 4. 4ல 3 நாளும் கட்டி அவங்க அவங்களோட பிள்ளைய ஒட்டியோட இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைய ஆம்பளை 2, பொம்பளை 2. வந்து பாப்பாங்களா? அவங்களே கஷ்டம் அவங்க நம்மள பார்த்து அவங்க இப்ப என்னோட இருக்கிற காரணத்தால அவங்க என்னோட வருத்தம் வந்து பாப்பாங்க, பார்த்து போவாங்க. உதவிக்கு உதவின்ற அளவுக்கு இல்ல உதவின்ற அளவுக்கு இல்ல. இப்ப அக்கா பாருங்க, இப்ப கணவர் 6 மாத காலங்கள் தான் உங்களோட இருந்தது. அப்ப அப்படி இருந்தும் இப்ப அதற்கு பிறகு வேறு திருமணம் எல்லாம் பண்ணாம இப்ப தனியா தான் இதுவரை காலத்துக்கு வாழ்ந்துருக்கிறீங்க. இப்ப அவர் இறந்ததுக்கு பிறகு இப்ப நீங்க அலைஞ்சிருக்கிறீங்க. இப்ப தெரியத்தானே வேணும் அவர் உயிரோட இருக்கிறாரா அல்லது நான் பிடிக்கணும் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் டிஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் முடிவு வந்து மறுபடியும் கச்சேரிக்கெல்லாம் முடிவு வந்தா நான் போனேன். அதுக்கப்புறம் நான் கச்சேரி மூலமாக வந்து டிஎஸ் ஆஃபீஸ் மூலமாக வந்து நம்ம சரியான விசாரணைக்கெல்லாம் போனேன். போன இடத்த விசாரணைக்கெல்லாம் நான் போனேன். போன இடத்த எனக்கு இதுவரையிலே நீங்க வர தேவையில்ல மாலா அவன் இறந்துட்டு நீங்க மினக்கட தேவையில்லைன்னு சொல்லி எனக்கு அவர் தொலைந்து எத்தனை வருடத்துக்கு பிறகு சொன்னாங்க? எனக்கு இப்ப இந்த வருஷத்துக்குள்ளேயே சொன்னாங்க. இந்த வருஷம் தானே சொன்னேன். இந்த வருஷத்துக்கு போன வருஷம் எப்ப தந்தாங்க? இப்ப மரண பதிவு எப்ப தந்தாங்க? போன சைக்கு தந்தாங்க. அப்ப இதுவரை காலத்துக்கும் இப்ப ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லாம் அவங்க நாங்க குரு பண்ணி தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி அப்ப நீங்க அவர் வருவாருன்னு பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. சந்தேகத்துக்கு கிடத்தான் போய் விசாரிச்சு நான் ஒப்பு சொல்லி தெரிஞ்சு இப்ப முடிவாக சொல்லிட்டாங்க. அவர் இல்லை, நீங்க வேற மினக்கிடாதீங்க மரண சர்டிபிகேட் தந்துட்டாங்க. அப்படி அப்ப பாருங்களேன், இப்ப 18 வருடங்கள் இப்பதான் தெரிய கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு வருடத்துக்கு முதல். இப்ப அதற்கு பிறகுதான் அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்க இப்ப மரண பதிவுல தந்திருக்க உங்களுக்கு உதவிகள் ஏற்கனவே கிடைச்சிருக்கும். ஆனா அதைத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை நான் ஒரு முடிவு எனக்கு தரணும் சொல்லி எல்லா இடம் போய் எனக்கு அப்படித்தான் நிறைய பேர் இப்ப தொலைந்தாக்கள் இருக்கிறாங்க. அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம இப்ப கூட இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நான் கன்ஃபார்மா பிடிச்சிட்டேன். ஆள் இல்லை, அவர் இருந்திருக்கு வந்திருப்பாரு. அது உங்க நம்பிக்கை தானே.
இப்ப அவங்களோட இப்ப கணவர் இப்ப உறவினர்கள் எல்லாம் இப்ப என்ன சொன்னாங்க இப்ப தெரிய வந்தது அவங்களே சொல்லிட்டாங்க ம். நீ எங்கட தம்பி இல்ல மேல மோசம் போயிட்டு ம். நீங்க எனக்கு வேணாம் என்று சொல்லிட்டாங்க. அதோட நான் வந்தேனா ம். அதோட வந்து கேட்டு விசாரிச்சு போட்டு தான் வந்தேன். உங்களுக்கு நான் தெரிஞ்சா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி. ம். தம்பி இல்லை, தம்பி இறந்துட்டு இறந்துட்டாரு. வேணாம் வேணா இருந்திருக்க தம்பி வந்திருப்பேன் வந்திருப்பேன் சொன்னாங்க. என்ன பிரச்சனை டைம்ல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. சரி, அப்ப காலங்கள் கடந்துட்டு இப்ப ஏற்கனவே இப்ப நீங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு தான் அம்மா நீங்க பாத்தீங்க. அம்மா நீங்க தான் பாக்குற. நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல இருக்கிறீங்க. இப்ப தனியா தான் இருக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துணை. இப்ப இந்த வீட்டுல இப்ப லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறீங்க கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க. அப்ப 40 வருட காலங்களா இப்ப கரண்ட் இல்லையா? இல்ல. இப்ப இங்க எடுக்கிறது கஷ்டமா? அவங்க இடையில வந்தவங்க கரண்ட் போட்டு வந்தவங்க எங்கள்கிட்ட எடுக்க வசதி இல்ல காரணத்தால அப்படி அந்த துண்டு அப்படியே காட்டுங்க. அந்த அந்த வயலுக்குள்ள ஒரு வரம்புலாம் வரணும். இப்ப நாங்க இந்த வீட்டுக்கு வரோம். அது ஒழுங்கதான். அது ஒழுங்கதான். இப்ப இந்த வீட்டுக்குரிய ஒழுங்கதான். அதான் நான் சொல்றேன். அது இந்த ஒழுங்கதான். மழை வந்தா அதெல்லாம் வரலாமா? அதெல்லாம் இந்த பாக்கியாளுக்கு கடந்துதான் போகலாம். அதான் இப்ப ஒரு வயலுக்கு நடுவுல உங்களோட வீடு இருக்கு. இப்ப நாங்க பாக்குறோம் தானே. இப்ப நாங்க நேரடியா வந்து பாக்குறோம். இப்ப தொலைபேசி மூலமா சொன்னாலாம் புரியாது தானே. அதனாலதான் நாங்க நேரடியா வந்து பார்த்து உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. சரி, இப்ப காலங்கள் கடந்தது. இப்ப நீங்க எத்தனை வருடங்களா இப்ப கூலி வேலைக்கு போயிருக்கிறீங்களா அல்லது வீட்டு வேலைக்கு? அப்ப என்னென்ன வேலைகள் நீங்க செய்தீங்க? வேலைக்கு தான் போய் வீட்டு வேலைக்குள்ள எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு 8 வருஷம் தான் போன உண்மை. 8 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அம்மாவுக்கு சுகமில்ல காரணத்தால் அம்மா வேலை செய்யல. ஒழுங்கு இருந்தா ஒழுங்குல இருக்கிறது சக்கண்டு வந்து உழவணும். இந்த கஷ்டத்தால நான் அம்மாவை பாக்குறதா நான் வேலைக்கு போனேன். நான் வேலை விட்டு வரக்க மயங்கி கொண்டு உணுந்துட்டா. பிறகுதான் நான் அதோட வேலையை விட்டுனேன். வீட்டுக்காரங்க எப்ப விட்டீங்க? நான் இப்ப ஒரு 3 வருஷமா விட்டு 3 வருடமா வேலைக்கு போறேன். அதோட அம்மாவுக்கு படுக்கையில உணுந்துட்டா. அப்புறம் அம்மா படுக்கையில மட்டி எடுத்து கொடுத்தா. நாங்க மட்டியும் எடுத்து அவிச்சு வித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அதுவும் இந்த கொரோனா துண்டு வேலை இல்ல. ஆத்துல போய் மட்டி எடுத்து அவிச்சு வித்து நான் தான் கொண்டு போய் வித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஊர் வழியே இங்க இல்ல டவுன் அப்படி ஊர் வழியே கொண்டு அப்படி. இப்ப என்ன காரணம் சொல்லிட்டுன்னா எங்களுக்கு ஆத்துலையும் மட்டி இல்லை. அதனால இப்ப சரியான வறுமை போடலாம் வாழ்க்கை. இப்ப அம்மா விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. இப்ப நீங்க 2 பேரும் இருக்கிறதால இப்ப வயசு போன அம்மாவை விட்டுட்டு தூரடங்களுக்கு வேலைக்கு போக முடியாது. அதனால இப்ப பக்கத்துல ஆறு இருக்கிறதால மட்டி எடுத்து அதை அவிச்சு அதை விட்டு நீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை ஒரு தொழில் மாதிரி செய்து திருந்தீங்க. இப்ப அது இல்ல. இப்ப மட்டி எல்லாம் இல்லை. அதனால நான் மட்டி இருந்தா நான் ஆக்கட்டி சொல்லிக்கிளி எடுப்போம்னு பார்க்க மட்டி இல்லையா. மட்டி இல்லையா ஆத்துல அதோட விட்டுட்டீங்க. இப்ப 3 வருடங்களா இப்ப எந்த வித வேலைகளுக்கும் போறல, தொழில்களும் இல்ல. சரியான கஷ்டம். கீவர் காசு எடுத்துட்டான் அம்மாவும் சாப்பிட்டு காசு தான் எடுக்கிற நீங்க. இப்ப கணக்கையில 4250. இப்ப அம்மாக்கு மருத்துவ செலவு இருக்குதானே. இப்ப வைத்தியசாலைக்கெல்லாம் இப்ப கொண்டு போறேன். அந்த காசுக்குள்ளேயே அதை பாத்துக்கிட்டு இப்ப அதற்குள்ளேயே அதெல்லாம் செய்யறேன். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க இப்ப கணவர் இப்ப இறந்ததுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கு முதல் கன்ஃபார்ம் ஆகாம இருந்தது தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க எத்தனை வருட காலங்களா இந்த வீட்டு வேலைக்கு போய் கொண்டிருந்த? நீங்க நாங்க 8 வருஷமா நான் போய் கொண்டிருந்தேன். 8 வருடம் 8 வருஷமா நான் போய் கொண்டிருந்தேன். வெறுவேறு அங்கட இதுக்காக நான் போய் கொண்டிருந்தேன். 8 வருஷத்துக்கு போறதுக்கு அம்மாக்கு வெறுப்பு என்ற காரணத்தால நான் விட்டுட்டேன். வேலையை விட்டு 3 வருஷம். இப்ப உங்களோட அப்பாவும் இல்லாம இருக்கக்குள்ள இப்ப மற்ற சகோதரங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க மூலமா எந்த உதவியும் இல்ல. இப்ப நீங்க தான் அம்மா பார்த்துட்டு இருந்த. இப்ப வீட்டு வேலைக்கு போன. இப்ப அம்மா எதுவும் வேலைக்கு போனீங்களா? ஆரம்பத்துல கணவர் இறந்ததுக்கு பிறகு அம்மாக்கு எத்தனை வயது கணவர் இருக்கும் போது? 18 வருஷம் பாருங்க. 18 வருஷம் 50 வயது. இப்ப 20 வச்சாலும் 50. இப்ப இறக்கும் போது அம்மாக்கு வயசு தானே. அப்ப வீட்டுல இருந்துட்டீங்க. இப்ப மகள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இப்ப நீங்க வீட்டுல இருந்து பார்த்து கொண்டு இருந்துப்பீங்க. சரி, இப்ப விளங்குது.
இப்ப பாருங்களேன் நம்ம இருக்கிற இடம் அதான் ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு. இப்ப வெள்ளங்கள் வரும் மழை பெய்யுதா? வெள்ளம் பெறும், வளைச்சு வெள்ளம் பெறும். எங்கட திடலுக்கு மட்டும் இது இதுக்கு முதல் வந்தது ஒரு திறம்ப அளவு எல்லாம் நிறைஞ்சு வந்தது. இங்க மட்டும் வந்து ஏண்டா பக்கத்துல ஆறு ஆறு அப்படி தண்ணி கூட கூட நாங்க வெள்ளம் வந்து நாங்க பக்கத்து வீட்டுல போய் நின்று நாங்க இருந்து பயத்துல போயிட்டு. ஆனா இதுவரையில போன வருஷம் 3 வருஷம்லாம் இது தாண்டு வரல. இப்ப இது ஒரு திடலான இடம்ன்றதால தாண்டு வரையில. அப்ப இந்த இடத்துல உங்களோட வீடு மட்டும் தான் இருக்கு. அங்கெல்லாம் ஃபுல்லா அங்க ஆத்து போகுது. அங்கெல்லாம் வயல். சரி, இப்ப வீடும் மோசமா தான் இருக்கு. இப்ப திருத்தவும் இல்லை. இதா சமையலறை. சமையலறை பாப்போமா? என்ன சமைச்சீங்க? நான் இன்றைக்கு ஒன்றுமே சமைக்க இல்ல. சமைக்கலையா இன்றைக்கு? இல்ல. சாப்பிடலையா? இல்ல, இன்னும் சாப்பிட இல்ல. ஐயோ. சமையலறை கரண்டும் இல்ல பாருங்களேன். ஒரு நைட்ல இப்ப லாமண விளக்கு தான். லாமண விளக்கு தான். காட்டுங்க அப்ப லாமண விளக்கு. கண்ணால் பார்த்து இதுதான். அந்த இதுல பார்த்து வச்சுட்டா இப்ப ஒரு நாளைக்கு லாமணையோ இப்ப 100 ரூபாய்க்கு தேவைப்படும் போல. அப்படி நான் பயத்துல விடி விளக்கு வைக்கிறேன் அம்மாக்கு. அப்படி விடிய விடிய வைக்கிறேன். சரி வைங்க. இப்ப எதுவும் வரலையா? பங்கள பக்கம் ஆறு பாம்பு அப்படின்னு வரல. இதுவரையில ஒன்றும் வரையில. வீட்டுக்குள்ளே ஜானை வரதா? ஜானையா ஒரு சிரம் வந்தது. 2 ரகம் ஜானை வந்தது. ஒரு ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு கிளம்பல ஓடிடுவாங்களா? அதான் இப்ப ஜானை ஓடியும் வரையில தள்ளி ஜானை அவங்க சொன்னாங்க கதவை துறக்க வேணாம், கதவை துறக்காமலுக்கு உள்ளுக்கே இருங்க என்று சொல்லி சொன்னாங்க. அப்புறம் உள்ளுக்கா இருந்தாங்க. அப்புறம் ஜானை போன போகலாம் ஆக்கள் ஓடியிருந்தாங்க. சரி, இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, இப்ப சமையலறையும் பாத்துருப்பீங்க. இப்ப முக்கியமானது பாருங்க, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல. அதுதான் இப்ப இதுவரை காலத்துக்கும் தண்ணியும் கரண்டும் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப ஆரம்பத்துல கட்டின வீடுதான், அதுக்கு பிறகு திருத்தல் வேலை எல்லாம் நடக்கல போல. குடி மாதிரி வச்சிருந்தாங்க அந்த நாள். இவர் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் கட்டினார். இவர் தான் கட்டினேன். அதுக்கு பிறகு இந்த உள்ளுக்குள்ளம் பள்ளம், உள்ளுக்கு ஒரு பக்கம் பள்ளம் பூசல்ல. அந்த இந்த முன்னும் இந்த உள்ளுக்குள்ள இந்த பிராந்தைக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. மத்த எல்லாம் அப்படியே வேணும். பேக்ல கட்டிக்கிட்டு வச்சிருக்கீங்க. விறகடுப்புலான்னு சமைக்கிற அப்ப கொள்ளி. அப்ப டாய்லெட் வசதி எல்லாம் இருக்காமா? நான் பாக்குறதான் கேட்டேன்னா. இப்ப மேல என்ன மட்டை போட்டுருக்கீங்க, வாங்க அதுக்கிட்ட போமா இருங்க. நீங்க வாங்க சரியா? தகரம் போட்டு இந்த இது வச்சிருக்கேன். காத்து கிளப்பு மட்டும் தென்னை மட்டையை போட்டு கட்டி வச்சிருக்கேன். காத்து கிளப்பி நான் உதவி இல்லையே. இது என்ன கோழி கூடா? இதான் கோழி. கோழிகள் இருக்கா? 10 கோழி. எத்தனை? 10 கோழி. பெரிய கோழியா? எத்தனை? பெரிய கோழி. பெரிய கோழி முட்டை போட்ட கோழி. முட்டை போட்ட கோழி பெருசு. இதானா டாய்லெட்? டாய்லெட். அவ மேல தகரத்தால அடிச்சு. இப்ப இது பிரச்சனையா? பழைய டாய்லெட் மாதிரி தானே இருக்கு. பழைய டாய்லெட் மாதிரி தானே இருக்குது. எப்ப கட்டினது? அப்பா இருக்கக்குள்ள கட்டினது. அப்பா இருக்கக்குள்ள இப்ப வருஷ கணக்கா போகுது. நம்ம ஞாபகமே இல்லை எனக்கு எத்தனை வருஷம் உண்டு. 20 வருஷம் இல்ல, கூட 40 வருடம் தான் வீடு கட்டினா அப்படி இருக்கும். அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இது கட்டின துண்டு கட்டி ஒரு வருஷத்தால கட்டினா பாருங்களேன். அப்ப ஒரு 39 வருஷம் 39 வருஷம். இப்ப பாருங்க, இப்ப அக்கா மட்டி தொழில் செய்ததுக்கான ஆதாரம் இதுதான். எவ்வளவு மட்டி கோதுகள் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நான் குமிச்சது. இதெல்லாம் குமிச்சு இவ்வளவுதான் அவிச்சனா. இதுக்கிட்ட அவிச்சு வச்சு இந்த பாருங்க, இந்த அந்த 10 வச்சு அடையாளம் மட்டி தொழில் செய்திருக்கிறாவோ. இப்ப நாங்க இதற்கு முதலும் இந்த மட்டி பொறுக்கி இப்ப பிள்ளைகளை படிக்க வைக்கிற அம்மாவை வீடியோ எடுத்து போட்டுனாங்க. அவங்க நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. அதே போலதான் இப்ப பக்கத்துல ஆறு இருக்கிறதால இந்த பார்த்தா தெரியும் பாருங்க. இப்ப தோணியெல்லாம் நிக்காங்க. இதுக்குள்ள நான் போறேன். அதுக்கு நீங்க மட்டும் தானே தனியா செய்ய? ஆக்கள் போக்குள்ள நான் போவேன். ஆக்கள் போவா முட்டை போறவு போறல. இப்ப மட்டி தொழிலுக்கு மட்டி இல்லையா மட்டும் சொன்னதுக்கு நான் போறேன். பாருங்க எவ்வளவு வேணும். இப்ப இதெல்லாம் விக்கல. இதெல்லாம் வித்தனாங்க. இந்த கோது வித்தனாங்க. இப்ப மட்டி எடுக்க விட்டு வர கோதுக்காரர்கள் வரையும். கோதுக்காரர்கள் வர அந்த
இந்த ஒரு சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு அந்த வெள்ளை அடிக்கிற வெள்ளை அடிக்கிறதுக்கு எடுப்பாங்க தானே. சரி, இப்ப ஒரு பெரிய ஒரு வளவு தான். ஆனா இப்ப அக்கா சொன்னாங்க தானே இப்ப கோழி வளர்க்குறாங்கன்னு. இப்ப மேய்ச்சல் முறையில வளர்க்குற இல்லையா? நான் மேய்ச்சி தான் வளர்க்குறேன். கோழியை கொஞ்ச நேரம் துறந்து விடுவேன். ஃபுல்லா அடைச்சு வச்ச மாதிரி அவங்க அடைச்சி தந்தவங்க தானே ஃபுல்லா மழை வந்தா. அப்படி நார்மலா இப்ப 10 கோழிகள் இருக்கு. 10ல ஒன்று செத்துது. 9 கோழிகள் இருக்கு. இப்ப நான் யோசிக்கிறேனாக்கா இப்ப நீங்க எவ்வளவு வருடங்கள் வெயிட் பண்ணினதுக்கு இந்த உதவி காணாது தானே. பாருங்க, சின்ன ஒரு கூழு மெல்லியோ ஒரு என்ன ஒரு நீளமானதுதான். நான் அகலம் குறைவு. ஆம்பளை உதவி இல்லாத காரணத்தாலாம் ஒண்ணு சொல்லல தானே. அவங்க கட்டி கொண்டு எவ்வளவு உதவி செய்தாங்க அவங்க. கோழியும் இதுவும் தான் செய்தாங்க. சரி, நீங்க பாக்கலாம் கோழிக்கூடு அவ்வளவு பெரிய கோழிக்கூடு எல்லாம் இல்ல. மேய்ச்சல் முறையில வளர்க்குற இல்லையா? நான் மேய்ச்சல் முறையெல்லாம் வளர்த்து வந்தேனா. அவங்க தந்த புதுசுல 15-20 நாள் நான் புறக்கையில். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் திறந்து விட்டு நான் கைத்தீன் வச்சுதான் இப்ப அவங்களை வளர்த்துக்கணும். இப்ப தீன் செலவெல்லாம் இருக்கு. தீன் செலவு முட்டை 1-2 விடும். 1-2 விடும். 10 கோழி இருக்க கூட 1-2 விடும். வைக்கிறது போடுறது. அப்படி கடைசி 3 கோழிக்கு மேல போடாது. 3 கோழிக்கு மேல போடாது. இப்ப உங்களுக்கு செலவுன்னு சொன்னவாங்க அப்படி அம்மா கிட்ட போவோம். இப்ப உங்களுக்கு செலவுன்னா சாப்பாடு செலவு, மருந்து செலவும் தானே. இப்ப அந்த செலவுகள் இதன் மூலமா பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கா? இருந்து போட்டு நான் ஒரு சிறந்தான் கோழி முட்டைன்னு சொல்லி வித்திருக்கேன். வித்து போட்டு அவங்களுக்கு தான் கொளுத்தின்னு வாங்கி கோழி தீனு வாங்கிடுறேன். நான் சாப்பிடுற அளவுக்கு நான் எடுக்க இல்லை. தவிடு வந்து 150 ரூபா. அப்ப 10 கோழி இருக்கிறதால இப்ப உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யல. இப்ப சாப்பாடுகள், இப்ப அம்மாக்கு மருத்துவ செலவு. இப்ப அம்மா எளிமை நடக்க முடியாது. இப்ப எளிமை நிக்கல. இப்ப 70 வயது. இப்ப நீங்க சொன்னீங்க அப்ப அவைய கொஞ்சம் பாக்கணும்ன்ற மாதிரி. இப்ப இவ வருத்த நிலைமையில இருக்கிறதால தானே நீங்க வெளியிடங்களுக்கு போக முடியாம படுக்கையில இருந்து ஒலிம்பிக் இல்லாம இந்த இருந்தரையெல்லாம் அரைக்கையும் துவங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆட்டோ பிடிச்சி கடன் பட்டு ஆட்டோ பிடிச்சி தான் நான் போனேன். அதோட நான் வேலையை விட்ட காரணம் புதுக்குடிப்பு ஆஸ்பத்திரின்னு சொல்லி சும்மா மருந்து கொடுக்கலாம் அங்க போய் எடுத்து கொடுத்துட்டு ஆளும் ஒலிம்பிக் போறீங்களா? இப்ப கிளினிக் போறல ஹாஸ்பிட்டலுக்கு போகல. இந்த கொடுத்தா ஒழிப்பி நடக்கலாம் அப்படின்னு சொன்ன காரணத்துல அங்க போய் எடுத்துட்டான். அது கொஞ்சம் அதோட அம்மா இப்படி கொஞ்சம் நடக்குது. அப்படி என்ன இப்ப அக்கா மட்டும் பேசுங்க. சரியாம்மா, அக்கா மட்டும் பேசட்டும். இப்ப அதான் அவங்களோட நிலைமையை நாங்க பாக்குறோம். இப்ப ஒரு அளவா கோழிகள் வளர்க்குறீங்க. இப்ப சிறிய அளவுல வளர்க்குறீங்க. இப்ப டொய்லெட்டு ஓகே ஏதோ வச்சிருக்கிறீங்க. அடுத்து தண்ணி வசதி இல்ல, கரண்ட் இல்ல. முக்கியமா இப்ப கரண்ட் வேணும். இப்ப யானைகள் வாரன்னு சொல்றாங்க. இப்ப கரண்ட் இல்லாம எல்லாம் இருக்கல. இப்ப இதுவரை காலத்துக்கும் இருந்துட்டீங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப இதுவரை காலத்துக்கும் கரண்ட் இல்லாம இருக்கிறீங்க, தண்ணி இல்லாம இருக்கிறீங்க, ஒழுங்கான வீடு இல்ல, டொய்லெட் இல்ல, இப்ப கணவன் இல்லாம தான் 2 பேரும் இதுவரைக்கும் இருந்திருக்கிறீங்க. அப்ப எந்தவித உதவியும் இதுவரைக்கும் கிடைக்கலையா? யார் மூலமாக? இது ஒரு மூலமாகவும் எனக்கு கிடைக்கல. நான் உங்கள்கிட்ட போய் சொல்லி யார் மூலமாகவும் கிடைக்கல. இது ஒன்றும் தான் கிடைச்சது. அந்த கோழி கூடு மட்டும் இப்ப நான் நினைக்கிறேன் பாருங்க, 18 வருட காலங்கள்ல காத்திருந்ததுக்கு 10 கோழியும் ஒரு சின்ன ஒரு கோழி கூடும் தான் கிடைச்சிட்டு பாருங்களேன். இப்ப உறுதிப்படுத்திருக்கிறாங்க. இப்ப ஒரு இடத்துக்கு முதல் தான் இப்ப கணவர் இருந்துட்டு இந்த உதவி போதாது கட்டாயமா. ஏன்னா இப்ப அதான் ஒரு வீட்டுக்கான உதவியாகட்டும். இப்ப முதல்ல எல்லாம் இப்ப கணவன் இழந்தாங்களுக்கு எல்லாம் வீடு எல்லாம் கிடைச்சது. ஆனா எனக்கு இது வரையில ஒன்று அப்ப உறுதிப்படுத்தாதால கிடைக்கல போல. இல்ல நான் ஓடி செஞ்சேன்னா அவங்க எனக்கு புள்ள இல்லைன்ற காரணத்தால அரவாசி உதவி சனங்க நம்மட சனங்களும் தட்டுவேன். அப்படி அதனால அதான் பாருங்க, இப்ப இதுவரை காலத்துக்கும் இப்ப அம்மாக்கும் சரி உங்களுக்கும் சரி உதவியில கிடைக்கல. சரி, இப்ப நாங்க வந்திருக்கிறோம். நாங்க வந்தவங்க நிலைமையை பாக்குறோம். இப்ப எங்க மூலமா என்ன உதவி நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன மூலமா எதிர்பார்க்க முடியும்னா எங்களுக்கு பணம் பண்றது இல்லை. காசு மட்டும்தான். இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க சாப்பிடலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சமைக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை. ஃபீவர் காசு எடுக்க போனேன். அப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே மருந்து எடுத்துட்டு வந்ததால நான் டைம் போயிட்டு கறி சமைக்க
தேத்தனி வந்து வச்சு குடிச்சு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு அதான் இது நல்லா சாப்பிட தானே வேணும். இப்ப வருத்தம்னு சொல்றீங்க, இப்ப அம்மாக்கு சமைச்சு கொடுக்க தானே வேணும். இன்றைக்கு நான் சமைக்கல. இன்றைக்கு சமைக்கல. அப்ப இன்றைக்கு ஒரு பயணம் போனதால சமைக்கல. டாடி எனக்கு என்ன சுண்டலோ சோறு. இப்ப சரி, இப்ப உதவி கேட்கும் முதல் இப்ப என்னென்ன உதவி என்று இப்ப உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு? இப்ப 2 பேரும் தான். இப்ப உங்களுக்கு துணை இவ, அப்படி மாறி அம்மா அம்மாக்கு துணை நான்ன்ற மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்கு? எப்படி கடந்து வந்த பாதைகள் எல்லாம் இப்ப கடந்து வந்திருப்பீங்க தானே ஒரு வாழ்க்கைன்றது கடந்து வந்து நாங்க இருந்து போட்டு யோசிக்கிறேன். நான் இப்படி மட்டுமம்மா நம்மளோட வாழ்க்கை இதானாட்டும் நான் மட்டும் சொல்லுவேன். தனியே என்ன செய்யறேன், தண்ணியும் இல்லை கரண்ட்டும் இல்லை, நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்ச வாழ்க்கை போயிட்டு பாருங்களா. ஒரு திருமணம் வேற திருமணம் செய்யாம இருந்திருக்கிறீங்க. நம்ம நாட்டு தான் ஏன் அந்த வேணான்றதுக்கான காரணத்தை சொல்லுங்க. என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா, இருந்து போட்டு கட்டிட்டோம். வெறும் நாமளா என்ன விட்டு அவரா போயிருந்தா அவர் விட்டு போட்டு போயிட்டேன்ற காரணத்துக்காக நாங்கள் இருந்து போட்டு கட்டிருப்போம். அவர் நான் வருவேன் மாலா, நான் வருவேன் என்று தான் போன வீடு. உயிர் இருந்தா நான் வருவேன், நான் வேலைக்கு போறேன், உயிர் இருந்தா வருவேன் என்ற காரணத்தால் நான் பார்த்து அப்ப இந்த வருஷம் வருவேன், அடுத்த வருஷம் வருவேன், அதுக்கு அடுத்த வருஷம் வருவேன். நானும் யூஎஸ் மூலமா தெரிஞ்சு எல்லா இடம் எல்லாம் ஒப்பு சொல்லிக்கிறேன். அது துண்டுக்கு பிரச்சனை ஒப்பு சொல்லிக்கலாம் தெரிஞ்சு ஒருதான் சொன்னான் பிடிச்சேன்னு சொல்லி, ஒருதான் சொன்னான் பிடிக்கலன்னு சொல்லி, ஒருதான் கடைசியா சொன்னா நான் பிடிச்சி அடிச்சு காலை உடைச்சு போட்டுக்கேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் போனதற்கான காரணம் இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப உங்களுக்காக தானே போயிருப்பாரு. அந்த காரணத்தால இப்ப அவரை ஏமாத்தி போட்டு போகல, உங்களுக்காக தான் அவர் வேலைக்கு போயிருக்கிறார். அதனால அவரை மறக்க முடியாம ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பீங்க. அதோடய நான் விட்டுட்டு இனிப்புங்கண்ணா மட்டும் அம்மாவோட இருப்பேன் முடிவு எடுத்துட்டு கீபர் காசு எனக்கு தனியாக நான் போட்டுதான் இந்த கீபர் காசு நான் இப்போ எடுக்கிறது. கீபர் காசு இப்ப வருது. இப்ப 3 வருட காலங்களா தான் வேலைக்கு போகாம இருக்கிறீங்க. அப்ப நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு தானே? நிறைய கஷ்டத்தை அனுபவப்பட்டுட்டேன். எல்லாத்துலயும் அனுபவப்படுத்த விட்டு வேலைக்கு போனா தெரியும் தானே. அம்மா விட்டுட்டு போறேன், நடந்து போகணும், நடந்து போகணும். இங்க வந்து இப்படி 5:30 போவேன், 5:30 டோர்ச் லைட்டையும் எடுத்துட்டு போவேன். இந்த வயலுக்கால போகணுமே விழா டைம்ல 5:30 போறதா? 5:30 போவேன். அம்மா தண்ணி விட்டுட்டு 5:30 போனா தான் ஊரணி சந்திக்கு 6:30 போய் தட்டுவோம். நீ அங்க இருந்து பஸ்ல இருந்து சில நேரம் கையில காசியல் பஸ்க்கு எடுத்தேன்னு சொல்லி சொன்னா பஸ்ல போவேன், சில நேரம் நடந்து. எங்க வேலைக்கு போற? அந்த டவுனுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் தாண்டவம்பள்ளி அங்கே அந்த சின்ன உப்போட பெரிய உப்போட மற்றது இந்த ஊராங்கட்டை. எவ்வளவு சம்பளம் தருவாங்க ஒரு நாள் சம்பளம்? அந்நேரம் சம்பளம் குறையத்தானே 500 ரூபா 600 ரூபா அப்படிதான் சம்பளம். அப்படி சரி அக்கா, இப்ப உங்க நிலைமை நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் தெளிவா காட்டிட்டேன். இப்ப இவங்க இருக்கிற சூழலை, இப்ப அவங்க இருக்கிற வீட்டையும் நான் காட்டிட்டேன். இப்ப சரிதானே? இப்ப எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லிட்டீங்களா? ஏதாவது சொல்லாம இருக்கா? அப்ப உங்களோட கஷ்டங்களை இப்ப நீங்க கஷ்டங்களை சொல்லாம விட்டுட்டீங்களா? இல்ல, இதுதான் கஷ்டம் எனக்கு உள்ளது. இதுதான் கஷ்டம். கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, வசதி இல்லை. அம்மாவும் நானும் தான் தனியே, எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. பாருங்க, அதுவும் பாருங்க, இதுவரை காலத்துக்கும் இல்லாம இருக்கிறீங்களா? அதான் நீங்க குறிப்பிட வேண்டியது. இதுவரை காலத்துக்கும் இல்லை, எங்களுக்கு யாரும் உதவியும் செய்தார இல்லை. இப்ப சகோதரங்களும் உதவி இல்லை இல்லை. நாங்கள் இப்படித்தான் இருந்து போட்டு அம்மா வந்து பார்த்துட்டு போவாங்க. சின்னங்க சதுர பணமா வந்து பார்ப்பாங்க, பண உதவியா இதுவரையில வந்து. அப்படி சரி. இப்ப என்ன உதவி இப்ப நாங்க செய்யணும்? என்ன உதவி செய்யணும்ன்றது எனக்கே தெரியாமல் இருக்கிறேன். நான் கஷ்டத்தெல்லாம் பார்ப்பேன். அந்த கஷ்டத்தின் மூலமா தான் உங்கள்கிட்ட நான் இப்படி ஒரு நிலைமைக்கு அந்த அக்காட்ட சொல்லி நான் எடுத்தேன். இப்போ நான் இப்போ என்ன உதவி கேட்கணும்ன்ட்டு எனக்கே தெரியாமல் இருக்கேன். இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல. அடுத்தது இப்ப நீங்க இருக்கிற இடத்துல நான் பாக்குறேன், இப்ப நீங்க ஒரு வாழ்வாதார உதவி செய்யறேன்டா. இப்ப நீங்க ஒரு சிறிய அளவுல கோழி வளர்க்குறீங்க. இப்ப அதை கொஞ்சம் மேம்படுத்தலாம்னு நான் பாக்குறேன். அப்படி செய்யலாம் தானே? இப்ப அடுத்தது கால்நடை வளர்க்கலாமா? ஏன்னா விவசாயம் வளர்க்கலாம். விவசாயம் செய்யற நேரம் நாங்க கட்டி போட்டு வளர்ப்போம். இப்ப வயலும் இருக்கு. இப்ப இங்க விவசாயம் தானே. இப்ப அங்கல பக்கம் இப்ப சொன்னீங்க, பங்கள பக்கம் எல்லாம் இப்ப காடுகளா தானே இருக்கு. இப்ப உங்களோட இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கால்நடை வளர்ப்பும் செய்யலாம்.
ஒரு வாழ்வாதாரமா செய்யலாம். செய்யலாம். இப்ப அடுத்தது ஏதாச்சும் நீங்க சொல்ல போறீங்களா? இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு உங்களுக்கு தனி தெரியும். நாம் இப்போ திடீர்னு நாங்கள் உங்களை இப்போ புதுசாக சந்திச்சிருக்கோம். திடீர்னு எங்களுக்கு எல்லா உதவியும் தாங்கன்னு கேட்டுக்கையும் ம் மாதிரி. அதுதான் இப்ப ஓகே. இப்ப இதுவரை காலத்துக்கும் கரண்ட் இல்லாம இருக்கிறீங்க. இப்ப கரண்டுக்கான உதவி கிடைச்சாலும் நல்ல வயரிங் எல்லாம் பண்ணல. வயரிங் பண்ணிருக்கா? நான் பண்ணினேன். நான் வீட்டு வேலைக்கு போய் பண்ணினேன். என்ன அது இப்போ அது எப்படி இருக்கோ தெரியல. காசு இல்லாத காரணத்தெல்லாம் விட்டுட்டேன். அப்படி பண்ணிருக்கிறீங்க. அது அப்படி கைவிட்ட மாதிரி. சரி ஓகே. இப்ப கரண்ட் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நல்லம். இப்ப ஏனென்றால் இப்ப தெரியும், இப்ப அம்மா இப்ப நோயோட இருக்கிறாங்க. இப்ப கரண்ட்ன்றது முக்கியம் என்று நான் பாக்குறேன். இப்ப அடுத்தது இப்ப தண்ணி அதை எப்படி இப்ப இங்க தோண்டினாலே இப்ப கிணறு தோண்டினாலே கட்டாயமா உப்பு இப்போ தண்ணி இங்கே தானே என்ன வரும். பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா கிணறுல எங்கட வீட்டை உப்பு தண்ணி தான் வரும். பைப் லைன் உன்னிச்ச லைன் கொடுக்குறாங்க. ஒன்னும் இல்லை. லைன் கொடுக்குறாங்க. அதுக்கு எனக்கு மேல்படி கொண்டு எடுத்து கொடுக்கறது வசதி இல்லை. அந்த காரணத்தை விசாரிச்சுனீங்களா அதுக்கு எவ்வளவு முடியும் என்று? விசாரிச்சு நான் ஒரு ஆக்கள் சொல்றாங்க 2 லட்சம். ஒரு ஆக்கள் நான் 2 லட்சம்ன்ற அளவுக்கு போகாது. எப்படியும் எல்லாம் கூடி 1 லட்சத்துக்குள்ள போகும். தண்ணி செலவு மட்டுமே அப்படியா? எனக்கு தெரியும். சரி 1 லட்சம் அப்படி அதான் தண்ணி வசதி. இப்ப அடிப்படையான வசதிகள் எதுவும் இல்லாம தானே நீங்க இருக்கிறீங்க இந்த என்ன இடத்துல. காரணம்னா தோன்றதுக்கு ஆக்கள் நாங்க விடுவோம். எங்களால ஒன்று செய்ய இப்போ தோண்ட வார ஆக்கள் வந்து சம்பளம் தான் கேட்பாங்க. சம்பளம் கேட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி தண்ணிக்கு காசு கட்டுவாங்க. அப்போ உழவுன்றது நான் குரு பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவில் 1 லட்சம் தண்ணிக்கு குழாய்க்கு அதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும். 1 லட்சம் வரும். எங்களுக்கு நீங்கள் வந்த ரோட்ல இருந்தால் வரும். இங்கே வரும். அப்படி சரி ஓகே. இப்ப இந்தந்த உதவிகள் உங்களுக்கு தேவை. இப்ப இவங்க இப்ப அடிப்படையான வசதிகள் எதுவும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்ப இவங்களோட வாழ்க்கையை மாற்றணுமென்றா நாங்க இப்ப குறிப்பிட்ட உதவிகள் தேவைப்படுது. அடுத்தது இப்ப தண்ணி, அடுத்தது இப்ப வாழ்வாதாரம். இப்ப கோழி அல்லது ஆடு, மாடு சரி வராதுன்னு நினைக்கிறேன். மாடு சரி வராது. ஏனென்றால் இப்ப நீங்க கட்டி இழுத்துட்டு எல்லாம் போக வேண்டி வரும். அப்ப அதனால் இப்ப கால்நடை வளர்ப்பு என்றால் ஆடுகள். அடுத்தது கோழி வளர்ப்பு வீட்டுல இருந்து இப்ப செய்யலாம். இப்ப சிறிய அளவுல செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப மேலும் மேம்படுத்தி அதை செய்யலாம், மேற்கொண்டு செய்யலாம். இப்ப இந்த கூடை வந்து இப்ப பெருசாக்கி இப்ப இன்னும் கொஞ்சம் கோழிகளை விடலாமா, அல்லது இந்த கூட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கோழிகளை வாங்கி விடலாமா? இன்னும் இப்போ என்கிட்ட வசதி இல்லை. இப்போ கோழியை விட்டு போட்டு தான் திருப்பி அதை உடைச்சி கட்டுறோன்னா நாங்கள் இப்போ அவங்க இல்லை. நான் இந்த கோழி கூடு போட்டு தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ 9 கோழி இருக்கு. அதுக்குள்ள இன்னும் கோழிகள் வாங்கி விடலாம். எத்தனை கோழி வாங்கி விடலாம்? ஒரு 5 கோழி விடலாம். 5 கோழி வாங்கி விடலாம். ஒரு கோழி எவ்வளவு? ஒரு கோழி வந்து 2000. 5 கோழிக்கு இப்போ 5 கோழிக்கு எவ்வளோ வரும்? 10,000 ரூபா வரும். 10,000 ரூபா வரும். இப்போ அதுக்கு மேலதிகமாக கோழி வாங்கி விடல அப்படின்னா கொஞ்சம் விரிவுபடுத்தணும் கூட. சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் ஒரு உதவி நாங்கள் செய்கிறோமே. என்ன கட்டி போட்டுருக்கிறீங்க மேலே? என்னது? பூனை. பூனை மேலுக்கு கீழுக்கு இருந்து போட்டு இந்த பிள்ளைங்கள்ட்ட கரைச்ச கொடுக்குதுன்ட்டு பயத்துல மேலுக்கு சின்ன வந்து வந்து பூனையை தூக்கி தூக்கி விளையாடுறேன். அப்போ பக்கத்து விட்டாங்களா? அந்த பிள்ளை வந்து பாபா. சரி ஓகே. இப்ப அடுத்தது என்ன கேட்கணும்னா, இப்ப நீங்க இப்ப இருக்கிறீங்க தானே, இப்ப 2 பேரும் இருக்கிறீங்க. இப்ப எப்ப கடைசியா இப்ப டவுனுக்கு எல்லாம் போயிட்டு இப்ப வெளியிடத்தை பாத்தீங்க? நாங்க டவுனுக்கு போயிருக்கோம். வெளியிடம் பாக்குற அளவுக்கு நாங்க போகணும். இப்ப நாங்க ஒரு வெளியால் வந்திருக்கிறோம், உங்களோட பேசுறோம், உங்களோட கஷ்டத்தை நான் கேட்கிறேன், நீங்க பகிர்ந்து கொள்றீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? இப்ப ஒரு தம்பியை தண்ணி நானும் வந்திருக்கிறேன். தம்பி முறையா தான் இருக்கு. எப்படி இருக்கு மனசுக்கு? எப்படி இருக்கு? உங்கள்கிட்ட அறிவிச்சு சொன்ன பிறகு எங்களுக்கு கொஞ்சம் மனம் ஆறுதலா இருக்குது. மனம் ஆறுதலா இருக்கு. என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா, எங்க ஆட்டையும் சொல்றல தாயும் பிள்ளைக்குள்ளையும் காய்ச்சி காய்ச்சி எங்கேங்கி இருந்து கொண்டு வாழ்ந்து வந்தேன். கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இப்ப உதவி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கா? இப்போ நீங்கள் வந்து எங்களை பார்த்த வடிவா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் எங்களுக்கு செய்து தருவீங்க, அக்கா முறையில் செய்து தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறீங்க. சரி ஓகே. இப்போ நான் வந்ததுக்கு ஒரு உதவியோட நான் செய்கிறேன், சரியா? இப்போ நீங்கள் அதை பயன்படுத்துங்க, சரியா? இப்போ அதை பயன்படுத்தி இப்போ இதுவரை காலத்துக்கும் வாழ்ந்திருக்கிறீங்க தானே. இப்போ எங்கள் மூலமாக ஒரு உதவி ஒன்று கிடைச்சி இப்போ அது உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் தரப்போகிற உதவி, சரியா?
இப்போ நான் காசை நான் தந்துட்டு நீங்க அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க பாவம் என்ன கருத்தா இருக்குன்னு இப்போ ஒரு நான் எவ்வளவு தர போறேன்னு தெரிஞ்ச தானே எனக்கு அது நீங்கள வந்து தெரியல. சொல்லலாம் இப்ப நான் இதுக்கு இப்ப நான் இது செய்ய கோழியும் போறேன். வாங்கி நான் ஒரு ஆடு வாங்கி இருந்தறையில அம்மாவோட நான் வளர்ப்போம் இப்ப நான் வந்ததுக்கு நான் தரேன். இப்ப நான் தரப்போறது உங்களோட ஃபுல்லா முடியும்னு தெரியல எனக்கு. இப்ப நான் வந்ததுக்கு நான் தாரேன் சரியா உதவி. நீங்க பாருங்களேன் அதுல என்ன செய்யலாம்னு சரியா. கோழி வாங்குவேன், 5 கோழி வாங்கி விடுவேன். ஆனா ஆடு ஒன்று வாங்கி விடணும், 2-3 ஆடு வாங்கி விட எனக்கு ஆசை. பண வசதி இல்லாத காரணத்தால நான் கேட்கிறேன். ஆசை வளர்க்கணும்னு ஆசை இருந்து நமக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் போகையில அம்மா விட்டுட்டு அதெல்லாம் எனக்கு மேலே அமைக்க நடக்க இல்லாத காரணத்தெல்லாம் மட்டும் சொன்னா நான் இங்கே இருந்து கோழி ஆடுகளை வாங்கி வளர்த்து இதுதான் நம்மளோட வாழ்க்கைமா தான் இருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு என்னோட பண உதவி அந்த அளவுக்கு வசதி இல்லை. வசதி இல்லை. உங்களுக்கு எதுவும் வருத்துங்களா? எனக்கு வருத்தம். என்ன வருத்தம்? எனக்கு ஆரம்பத்துல சின்ன ஆப்ரேஷன் மூக்கில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெஞ்சிக்க குத்துறேன். எனக்கு அந்த கால் வந்துட்டு எனக்கு நடக்கக்கூட கொஞ்சம் அப்படி இழுத்து வச்சு தான் நடப்பேன். எனக்கு கால் வந்துட்டு இல்லாத நான் போய் சொல்லல எனக்கு விளங்கினது அந்த இரடி நடந்துட்டு போக அந்த கால் அப்படியே என்ன அறியாம இரடிப்படும். இல்லைன்னா அப்படியே தண்ணி அள்ளி வரைக்கும் கொண்டு உளுந்து மிதிக்கேன். உளுந்து திருப்பி குடத்தை தூக்கிட்டு போய் மிதிக்கிறேன். இந்த கால் ஒரு கால் பெருசு ஒரு கால் அப்படியா பார்த்தேன் விளங்குது. இப்படி கொஞ்சம் சின்ன விளங்கினது. இந்த கால் நீட்டு இந்த கால் கொட்டாண்ட மாதிரி தெரியுது எனக்கு. இந்த கால் எனக்கு அதே கால் எனக்கு எண்ணெய் ஊத்துப்பட்டது. என்ன ஊத்திப்பட்டா? கொதி எண்ணெய் அப்படி ஊத்துப்பட்டு இஞ்ச மட்டும் எனக்கு வந்தது. அதான் அந்த காலப்படி. காலப்படி 16 வயசுல 16 வயசு சரியா 16 வயசுல. சரி ஓகே. இப்போ நாங்கள் ஒரு உதவி ஒன்று நாங்கள் தாரோம். சரி இப்போ அக்காவுக்கு நான் உதவியை நான் கொடுக்குறேன். பாருங்க அக்கா இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 30,000 இருக்கு. சந்தோஷமா 30,000 தந்திருக்கிறேன். நன்றி. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப இந்த 30,000 ரூபாய்க்கு ஆடு வாங்க வச்சுக்கிறீங்களா? அதான் இப்ப உங்களுக்கு தெரியும் தானே எது செய்தா நல்லமென்று. ஆடு வாங்கி விட்டா நல்லமென்று இந்த மனம் சொல்லுவேன். ஆடுலாம் சோறா வாங்கி விடுவேன். நீங்க எனக்கு இடையில ஒரு போன் எடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த காசுக்கு என்னது செய்யுங்க. சரி அப்ப நீங்க பாருங்க. இப்ப இதுக்கு ஒரு ஆடு வாங்கலாம் போல. ஒரு ஆடு வாங்கலாம். 25,000 ஒரு ஆடு வாங்கலாம். சரி இப்ப மற்ற தேவைகளும் இருக்கு தானே. இப்ப நான் தெரியப்படுத்துறேன். அதன் மூலம் உதவி கிடைச்சா இப்ப உங்களுக்கு நான் அதை ஏற்படுத்தி தருவேன். இப்ப இந்த உதவியை செய்தது ரஜிதா கண்ணன். அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அனுப்பினாங்க. நன்றி. கனடாவில இருந்து அனுப்பினாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 9603 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் கடைசி. ஓகே நன்றி. இப்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி விடுங்களேன் அவங்களுக்கு. இப்ப உங்களோட பேர் எனக்கு தெரியல. ரஜிதா இந்த உதவி செய்த ரஜிதா கண்ணன் என்றவங்களுக்கு இந்த உதவி செய்தது எனக்கு மிச்ச நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா எங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களால நீங்க எனக்கு இந்த உதவி கிடைச்சது. மிச்சம் உதவி இப்ப அண்ணன் எனக்கு பணம் அனுப்பினாரு. இப்ப இப்படி உதவி ஒன்று செய்யுங்க. இப்ப பிறந்த நாள் மனைவிக்கு பிறந்த நாள் என்று இப்ப அந்த உதவியால இப்ப இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று அமைய போகுது. இப்ப ஆடு வாங்க போறாங்க. நன்றி அண்ணன், நன்றி அதற்கு. சரி இப்ப சந்தோஷம் தானே. இப்ப ஏதோ ஒரு முதற்கட்ட உதவி இப்ப வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு மேலதிகமான உதவிகள் கிடைச்சா நான் கொண்டு வந்து தருவேன். சரி ஓகேங்க. இப்ப நான் இதுல என்ன குறிப்பிடணும்னா பாருங்க, ஒரு 18 வருட காலங்களா இப்ப கணவனுக்காக காத்திருந்திருக்கிறாங்க. இப்ப ஒரு வருடமா தான் இப்ப கணவன் இறந்துட்டாங்கன்னு உறுதியாயிருக்கு. இப்ப அதற்கு பிறகு சிறிய ஒரு உதவி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நான் காட்டினேன் கோழி கூட. இப்ப அது போதாது தானே. இப்ப இதுவரை காலத்துக்கும் இருந்ததுக்கு அது போதாது என்று நான் பாக்குறேன். இப்ப அதனால இப்ப உடனடி உதவியாக 30,000 கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை பயன்படுத்தி ஆடு வாங்க போறாங்க. இப்ப நீங்க அதை செய்யுங்க. இப்ப வாழ்க்கையில இப்ப நிறைய கஷ்டங்கள் நீங்க பட்டிருக்கிறீங்க, எனக்கு விளங்குது. உங்களோட தோற்றத்தை பார்த்தாலே விளங்குது. இப்ப நிறைய கவலைகளும் இருக்கும் உங்களுக்கு. இப்ப கணவனை இழந்ததால அப்பாவை இழந்திருக்கிறீங்க. இப்ப சகோதரங்களாலும் எந்தவித உதவியும் இல்லை உங்களுக்கு. இப்ப நீங்க இருக்கிற சூழலை பார்த்தாலே எனக்கு விளங்குது. இப்ப என்ன அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்ந்து கொண்டிருந்த தாயும் பிள்ளையும் வாழ்ந்து கொண்டு
சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, இப்போ மேலதிகமான உதவிகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.